புரட்டாசி மாசம் பெருமாளை ஏன் வழிபடுறோம், புரட்டாசி மாசத்துல ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது, இது சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பார்த்து படிச்ச விஷயங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்க கண்டிப்பா இதுல எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தா, நல்லதா இருந்தா வாழ்த்துங்க, மிஸ்டேக்ஸ் இருந்தா அதை சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸின் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். புரட்டாசி மாசம் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்றேன். புரட்டாசி மாசம் என்பது 12 மாதங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 12 ராசிகள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ராசிக்கும் ஒரு மாதத்துல சூரிய பகவான் இடம்பெயர்வார். ஸோ அப்படி இந்த கன்னி ராசி 6வது ராசியான கன்னி ராசிக்கு இடம்பெயர மாசமே புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசத்துடைய அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் யாருன்னா மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். ஸோ மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் புதன் பகவான் என்பதால் புரட்டாசி மாசத்துல பெருமாள் கோவில்ல அனைத்து இடங்களிலும் விசேஷங்கள் நடைபெறும். புதன் பகவான் சைவ பிரியர் என்பதால் அனைவரும் புரட்டாசி மாசத்துல சைவத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரட்டாசி மாசத்துல புதன் பகவான மனதார வழிபட்டோம்னா நம்ம நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். பெருமாளை நம்ம மனசார கும்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்துல நம்பப்படுதுங்க. புரட்டாசி மாசம் சனிக்கிழமை ஏன் எல்லாருமே கும்பிடுறோம்? புரட்டாசி மாசம்னாவே எல்லா நாளுமே அப்ப கும்பிட வேண்டியதானே, சனிக்கிழமை மட்டும் ஏன் பெருமாளை கும்பிடுறோம் அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. புரட்டாசி மாசம்னாவே, புரட்டாசி மாசத்துல அந்த மாதம் பூராமே மிகச் சிறப்பான நாட்கள். புரட்டாசி மாசத்துல தான் நவராத்திரி ஆரம்பிக்குது. நவராத்திரி கொண்டுலாம் கேள்விப்பட்டிருப்போம் தெரியுங்களா? நவராத்திரியும் இந்த புரட்டாசி மாசத்துல தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த புரட்டாசி மாசத்துல ஏன் நம்ம சனிக்கிழமையில பெருமாளை அன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஞாபகம் போட்டு தழுவு போட்டு பெருமாள் வாழையில சாப்பாடுலாம் போட்டு பெருமாளுக்கு படைச்சி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் பெருமாளை வழிபடுறோம்னா, புரட்டாசி மாசத்துல பெருமாளை வழிபடுறதுக்கு சனி பகவானும் ஒரு முக்கிய காரணம். என்னடா அது புரட்டாசி பெருமாளுக்கு உகந்த நாள், இப்போ எங்கேயும் சனி பகவானுக்கு வந்துட்டான்னு யோசிக்கலாம். ஸோ என்னன்னா, நம்ம கலியுகத்துல முதல்ல சனி பகவான் கலியுகத்துக்கு வரும்போது வழியில பார்த்த நாரதர் என்ன சொன்னார்னா, சனி பகவான் கிட்ட, நீ கலியுகத்துல நீ போய் யார வேணாலும் தொல்லை பண்ணு, கஷ்டத்தை கொடு, ஆனா தயவு செய்து இந்த திருமலையில மட்டும் காலை வச்சிடாத, தேவையில்லாத கஷ்டங்களை அனுபவிப்பேன்னு சொல்லியிருக்காரு நம்ம நாரதர் சனீஸ்வர பகவான் கிட்ட. சனீஸ்வர பகவான் என்ன பண்ணாரு? அவர் தான் நம்ம எது சொன்னாலும் இதை வேணான்னு சொன்னா அதை செய்யறவராச்சே. என்ன பண்ணிருக்காரு? வேணும்னே போயிட்டு திருமலையில காலை வச்சிருக்காரு. நம்ம திருப்பதி திருமலையில காலை வச்ச உடனே அந்த காலை வச்ச அடுத்த செகண்டே தூக்கி வீசப்பட்டிருக்காரு. பெருமாளுடைய கோவப்பார்வையில பார்த்து காலை வச்சு அடுத்த செகண்டே தூக்கி வீசப்பட்டிருக்காரு. தூக்கி வீசணும், ஐயோ நம்ம நாரதர் சொல்ற பேச்சு கேட்டு திருமலைன்ற ஒரு ஊர்ல காலை வச்சது இது பெருமாளுடைய முழு அம்சமா அப்படின்னு அதுக்கப்புறம் சனி பகவான் அதை உணர்ந்து பெருமாளுடைய பாதத்தை தொட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய கோபத்தை அவர் தனிச்சாரு. அப்படி தனிச்சு பெருமாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சனி பகவானி நீ தெரிந்தோ தெரியாமலோ தவறும் செய்துட்ட, இதுக்கு மேல என்னுடைய பக்தர்கள், என்ன நேசிக்கிற பக்தர்கள் யாருக்குமே நீ தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சனி பகவான் கிட்ட உத்தரவிடுறார். அப்படி உத்தரவிடும் போது சனி பகவானும் அவர் பெருமாள் கிட்ட ஒரு வரம் கேட்கிறார். ஐயா, நான் தெரியாம செஞ்ச தவறுக்கு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த புரட்டாசி மாசம் சனிக்கிழமையில தான் நான் பிறந்தேன். ஸோ அதனால இந்த புரட்டாசி மாசம் பூரா வர சனிக்கிழமையில, இந்த சனிக்கிழமையில நான் பிறந்ததால இந்த நாள்ல உங்களை வழிபடும் போது வழிபடுற மக்களுக்கு எந்த கவலையும் இல்லாம எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லபடியா வாழ ஒரு அருளாசியை வழங்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை சனி பகவான் பெருமாள் கிட்ட கேட்கிறாரு. பெருமாளும் அதே போலே சனி பகவானுக்கு வரத்தை கொடுக்கிறாரு. அதனாலதான் புரட்டாசி மாசத்துல வர அனைத்து சனிக்கிழமைகளிலும் நம்ம பெருமாளை வழிபடுறோம். அது சனி பகவானுக்கும் உகந்த நாள். சனி பகவான் வரம் கேட்டுக்கொண்டதின் பேர்ல பெருமாளுக்கு உகந்த நாளா பெருமாளுக்கு உகந்த நாளா சனிக்கிழமைகள் மாறிச்சு. அதே போல சனிக்கு அதிபதி நம்ம விஷ்ணு பகவான் தான். ஸோ அப்படி இருக்கிறதால தான் நம்ம எல்லாருமே நிறைய சனிக்கிழமைகள்ல புரட்டாசி மாசத்துல பெருமாளை வழிபடுறோம். சரிங்களா? இது போல பெருமாளை புரட்டாசி மாத சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு 7.5 நாட்டு சனியிலிருந்து அவங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்துல சொல்றாங்க. ஸோ இதுதான் புரட்டாசி மாசத்துல நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஆன்மீக விஷயங்கள். ஸோ இப்ப அறிவியல் விஷயத்துக்கு வருவோம். புரட்டாசி மாசத்துல ஏன்
நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, புரட்டாசி மாசத்துல பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாவே இருக்கும். அதே போல காற்றினுடைய தாக்கமும் காற்றினுடைய வேகமும் கொஞ்சம் குறைவாவே இருக்கும். ஸோ இது போல தட்பவெப்பநிலை மாறுறதால அசைவ உணவு நம்ம சாப்பிட்டோம்னா அது சரியா உடம்புல போயிட்டு செரிமானமாகாம உடம்புல அங்கங்க கொழுப்பு கட்டிகளா சேர்ந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். ஸோ அதனால தான் புரட்டாசி மாசத்துல அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. விரிவா சொல்ல போனா புரட்டாசி மாசத்துல சூரியனுடைய வெப்பம் தாக்கம் குறைஞ்சி காற்றினுடைய அளவு குறையும் போது புரட்டாசி மாசத்துல தான் மழை வந்து லேசா ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, மழை ஒரு நாள் ஃபுல்லா பெய்தா இல்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மழை பெஞ்சா அந்த இடம் கூலிங்கா இருக்கும், அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சி தென்படும். ஆனா புரட்டாசி மாசத்துல மட்டும் மழை வந்து என்னன்னா திடீர்னு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரமோ பெய்யுது. வெயில் காலத்துலலாம் வந்து நல்ல சூடு வெப்பத்தை உள்வாங்கி இருக்கிற பூமியானது இது போல மழை வந்து சின்ன சின்ன லேசான மழைகள் விட்டு விட்டு பூமி மேல பொழியும் பொழுது பூமி வந்து தன்னுடைய அளவு கடந்த வெப்பத்தை வெளிப்படுத்துமா. ஸோ அப்படி வெளிப்படுத்துற வெப்பம் வந்து அக்னி நட்சத்திரம் நம்ம பார்த்துருப்போம்ல, ஏப்ரல் மே அந்த நேரத்துல அடிக்கிற வெயிலோட இந்த வெப்பம் வந்து மனித உடம்ப ரொம்ப 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 அதிகமா தாக்குமா. ஸோ அது போல மனித உடம்பு வந்து அதிக உஷ்ணநிலையை அடையிற நேரத்துல இது போல கிளைமேட்லாம் அசைவம் சாப்பிட்டா உடல் நலத்துல நிறைய பிரச்சனைகள் நிறைய கோளாறுகள் வரும் அப்படின்னு நம்ம அறிவியல் ரீதியா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது போல அசைவ உணவுகள் சாப்பிடும் போது சரியான வேலையில உணவு வந்து டைஜஷன் ஆகாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது போல பிரச்சனைகள்லாம் இந்த புரட்டாசி மாசத்துல வரும்னு சொல்றாங்க. அதே போல இந்த லேசான மழை, புது மழை ஸ்டார்ட் ஆகிற மழை இல்ல, இந்த லேசான மழை இப்படி பெய்யறதால இந்த தட்பவெப்ப நிலை மாறுறதால இந்த காற்றினுடைய தன்மையானது நிறைய பேருக்கு வந்து சளி, காய்ச்சல், உடம்புல தேவையற்ற நோய்கள் இது போல விஷயங்களை வந்து இந்த கிளைமேட்ல உருவாகுமா. ஸோ அதனாலதான் நம்ம சனிக்கிழமையில பெருமாளை படைக்கும் போது அந்த இடத்துல துளசியை அந்த தண்ணியில போட்டு துளசி தண்ணியை வந்து நம்ம சுத்தி படைச்சு அந்த துளசி தண்ணியை குடிக்கிறோம். இந்த புரட்டாசி மாசத்துல தான் எல்லா பெருமாள் கோயிலையும் நீங்க போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கறது துளசி தீர்த்தமாக தான் இருக்கும். இந்த துளசி தீர்த்தமானது நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணத்தை குறைச்சி உடலை சரிசமமான வெப்பநிலையில வச்சிருக்கோம். அதே போல இந்த காய்ச்சல், சளி இது போல நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியா இந்த துளசி வந்து நம்ம எல்லாருக்கும் உபயோகப்படுதுங்க. உண்மையாலுமே நல்ல சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை எதுன்னு பார்த்தா துளசி தாங்க. துளசியை வந்து நம்ம காய்ச்சல், சளி அது போல நேரத்துல சுடு தண்ணியில போட்டு அந்த நல்லா கொதிக்க வச்சு அந்த துளசி தண்ணியை குடிச்சோன்னா சளி, இருமல் அது எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே அனுபவ ரீதியாவே அனுபவப்பட்டிருப்போம். ஸோ அதனால பாருங்க, நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் அனுபவிச்சு சொன்ன விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்களை நம்ம எல்லாருமே கண்டிப்பா கடைபிடிக்கணும். அதனாலதான் புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னா, தட்பவெப்ப நிலை உடம்புல மாறும் போது உடம்புல தேவையில்லாத விஷயங்கள் உள்ள சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த புரட்டாசி மாதங்கள்ல நவராத்திரி இது போல நல்ல நல்ல விசேஷங்கள்ல விரதம் இருந்தோம்னா நம்ம உடம்பு கரெக்டான ஒரு சீரான நிலையில இயங்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் இதுல ஷேர் பண்றேன். இதுல எதனா நல்லது கெட்டது இருந்தா கண்டிப்பா வந்து நல்லது இருந்தா ஏத்துக்குங்க, கெட்டது இருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், தொடர்ந்து நீங்க கொடுக்குற ஆதரவால தான் இது போல ஒன் டே ஃபுட் சர்வீஸ்ல நாங்க தொடர்ந்து செயல்பட முடியுது. நேற்று வீடியோ நான் பேசும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, ஏன்பா இப்படிலாம் வந்து வருத்தப்பட்ட, மன்னிப்புலாம் கேட்காதப்பா அப்படி இப்படின்னு. இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸை முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய கரம் பிடித்து கொண்டு வந்த என்னுடைய ஆசான்கள் அவங்களுடைய சொல்படி அவங்க மனம் வருத்தப்பட்டதால இந்த நேற்று நான் வந்து சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டேன். ஏன்னா இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் முழுக்க முழுக்க உருவாகிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த சப்போர்ட்டர்ஸ் தான் காரணம். அவங்க மன வருத்தப்பட்டு, வினோத் இல்ல வினோத், நம்ம வந்து ஒரு பொது வெளியில இருக்கிறோம், நம்ம வந்து சில பேரை வந்து சொல்லும் போது நம்ம வந்து அவங்களும் பேர் கட்டக்கூடாது, நமக்கும் பேர் கட்டக்கூடாது. ஸோ அதனால நீ அன்னைக்கு சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதாலையும் நான் பண்ணது தவறு
ஏன்னா பொதுவெளியில இதை நான் சொல்லிடக்கூடாது, பொதுவெளியில ஒரு விஷயம் பண்ணது தப்பு அப்படின்றதால தான் நான் மன்னிப்பு கேட்டேன். ஸோ வணங்கி போறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்னைக்குமே வந்து அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட தான் நான் மன்னிப்பும் கேட்குறேன், பாசத்தையும் கொடுக்குறேன், கோவத்தையும் காமிக்கிறேன். எந்த சூழலையும் என்னை கைவிட்ட மாட்டீங்க, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அனைவரும் தொடர்ந்து சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் அண்ணாமலையரோட அருளாலையும் பெருமாளுடைய அருளாலையும் அனைத்து நம் கடவுள்கள், அனைத்து மத கடவுள்கள் அனைவரின் அருளாலையும் எந்த நோய் நொடி இல்லாமலும் செல்வ செழிப்புடனும் சந்தோஷமா எல்லாரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழுங்க. நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு, தீபாவளி வரப்போகுது, நிறைய பண்டிகைகள்லாம் வரப்போகுது. எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லவங்க, நல்ல எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக. உன் அண்ணனை வந்து அப்படியே நான் வீடியோல கூட ரெக்கார்ட் ஆகட்டும், வண்டி வந்து வேற வண்டி எடுத்து கொடுக்க சொல்லு. என்ன இந்த பக்கம் 2 பக்கம் கூட வரும் பாரு, அந்த மாதிரி உன் அண்ணன் போய் சொல்லிட்டான். சொன்னேன் எப்படி வீடியோ பார்த்தா அவரே சொல்லுவாரு. என்ன சிரிக்காதரா. ஓம் நமச்சிவாய வாழ்க. தண்ணி இருக்குங்களா? சரிங்க ஐயா, சாப்பிடுங்க. சரி, நன்றி, சாப்பிடுங்க. ஆமா, வெள்ளை சாதம் ரசம் வரட்டுங்களா? போய் வரேன், சாப்பிடுங்க, வாங்க. பாட்டிமா இந்தாங்க, நல்லா இருக்கும் பாட்டிமா. ஓம் நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. சரிங்கம்மா, வரட்டுங்களா? சாப்பிடுங்க, வரேன், சாப்பிடுங்க. இந்தாங்க, ஓம் நமச்சிவாய வாழ்க. வினோதன்மைக்கு சரிங்க, தப்பு இல்லைங்க. வரட்டுங்களா? இப்போ நீ குளிச்சுனா பண்ண போறா? ஓ, அம்மாவாசை அவங்க உன்னை பெத்தவங்களுக்கு வசதி இன்னைக்கு. பா போய் ஷாம்பு நான் கட்டணு. இந்த எமலிங்க இருக்குல்ல, ஆமா, அந்த எமலிங்கத்தில் அர்ச்சகர் இருக்காருல்ல, பூசாரி. ஆமா, இருக்காரு. அவர் ஏற்கனவே அந்த அம்மா இறந்துருச்சு போன 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. சரி, இன்னைக்கு அந்த பூசாரி இறந்துட்டாராம். எப்படி இறந்துட்டாரா? உடம்பு சரியில்லை அவருக்கு, ஏற்கனவே கொஞ்சம் இதுதான் முடியாம இருந்தது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஸ்வீட் வந்து ஓம் நமச்சிவாய. சாமி வாங்க. சரி, போங்க. இல்லை சாமி, கண்டிப்பா போகணும். சரி போங்க. அதெல்லாம் நம்ம இது கரெக்ட் தான். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்னா கிரிவல பாதையில புரியாது. இன்னைக்கு நம்ம யாருன்னா ஒருத்தர் போனதான் நாளைக்கு நம்ம யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. நான் தான் வினோத்குமார்கிட்ட சொன்னேன், கிரிவல பாதையில கடந்தா நீ என்ன தூக்கி போய் அடக்க முன்னுவியா. சரி, கண்டிப்பா சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். போங்க. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கண்டிப்பா. சரி சாமி, சரி சாமி, சரி, வாங்க 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 வாங்க. ஒண்ணு போதுமா? ஸ்வீட் சாப்பிடுவியா? ஜாங்கிரி சாப்பிடுவியா? குடிக்க சாப்பிடுவியா? சுகர்லாம் இல்லையா உனக்கு? சுகர்லாம் இல்ல? இந்தாங்க, ஓம் நமச்சிவாய வாழ்க. கட்டா சாப்பிடுங்க. இந்தாங்க, ஓம் நமச்சிவாய வாழ்க. இந்தாங்க, ஓம் நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க, போங்க. இந்தாங்க சாமி, ஓம் நமச்சிவாய வாழ்க. வரட்டுங்களா சாமி? போயிட்டு வர சாமி. சாப்பிட்டியாப்பா? சரி. ஃபர்ஸ்டா இன்னைக்கு அம்மாவாசைல்ல, அம்மாவாசை அந்த இது கொடுப்பா, ஃப்ரூட்ஸ் கொடு. எதுல இருக்கு? சரி, இருங்க. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்க்குறப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, நாராயணனை பார்க்குற மாதிரி இருக்கு. பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்கு. என்னது இது? இது வந்து நீங்க வந்து தவிர்க்க முடியாது. எனக்கு நீங்க இது கொடுத்தாலே போதும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இல்ல பழம் கொடுக்குறீங்களே, வாட்டர் பாட்டில். நான் ஒன்று பண்றேன். நான் வந்து ஒரு பெரிய சாமி, எல்லாரும் பாருங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் மட்டும் இல்லாமல் இந்த பழங்கள் இது எல்லாத்தையுமே பல பேர் வந்துட்டு பகிர்ந்து கொள்வோம். அதனால வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் நல்ல வாழ்க்கையில் நேர்மையாக இருங்க. இந்த மாதிரி சாதுக்களுக்கெல்லாம் கொடுக்குற அந்த மனசு இருக்கிறதே வந்து பெருசு. ரொம்ப நன்றி. பாருங்க, வச்சு அடுக்கிறாரு. மேலே தண்ணி வாட்டர் பாட்டிலையும் வச்சுட்டாரு. ரொம்ப நன்றி. ஜிலேபிகள்லாம் வந்துருச்சு. பெருமாளை வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அது வீடியோ
அது என்ன வீடியோ? அமாவாசை உணவு. எனக்கு அப்படியே நேர ஜூம் பண்ணுங்க. சாமி ஒரு செட்டு ஒன்று போட்டு கொடுத்துட்டா? என்னையா செட்டு ஒன்று போட்டு கொடுத்துட்டுமா? அப்போ எதுக்கு மறுபடியும் கவர்மெண்ட் வந்து அது எடுக்கணும் அப்படின்னா? இல்லை கவர்மெண்ட்டே பர்மிஷன் வாங்கிடுறேன். இங்கே பாருங்க, கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போனாங்கல்ல, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு இதை கவர்மெண்ட் எடுத்த மாதிரி தெரியல. அண்ணாமலையார் தான் வந்து தட்டி விட்டு போயிட்டாரு. டேய் என்னடா உள்ள உட்காந்துக்கிட்ட வீட்டை கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே ஒரு வீடு போடுறியா அப்படின்னு. தப்பு கிடையாது. இப்போ இல்லை எல்லார் வீடும் போச்சே. அதுக்கு வந்து இப்படி என்னைய வந்துட்டு எளிய விடுறீங்களே. இல்ல ஒரு வீடு போனா பரவாயில்ல, கிரிவல பால் அத்தனை வீடும் போச்சு. அத்தனை வீடும் போச்சு. ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா நல்லா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆக்சிஜன். உள்ளுக்குள்ள நான் உட்காந்து. இப்ப மழைலாம் வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படியே துறவரம்னா அப்படிதான் ஐயா. துறவரம் மழை வந்தாலும் இதே இடத்துல இருப்பீங்களா இல்ல வேற எங்கன்னா போயிடுவீங்க? தான் இருப்பேன். அதுதான் இதே இடம் தான். இதே இடத்துல என்ன பொத்திக்கிட்டு அப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓஹோ சாப்பிடுறீங்களா? அந்த ஷீட் எடுத்து இல்ல அவர் வர கொஞ்சம் டைம் ஆகும்ண்ணா. நாங்க வந்துட்டு ஆமா சரி 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 அவர் பேசிட்டு தான் வருவார். நாங்க வந்து இந்த இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் தான். ஆமா அதுக்கப்புறம் தான் கண்டிப்பா தெரியல, அதான் பெரிய தெரியுமே. ஆமா அதனால பாத்தீங்களா கையை பூரா நிரப்பி நம்ம நாராயணன் என்ன வந்துட்டாரு பாருங்க. நாராயணன் பேரே வச்சிட்டீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க. சரிங்க சாமி, கிரவுட் அதிகமா இருக்கு. சண்டே அதுக்கு மேல அப்படி வைங்க. சரி நீங்க பாருங்க. இன்னைக்கு உங்களை சந்திச்சு இன்னைக்கு பேசுறது கொஞ்சம் நேரம். நாளைக்கு வரேன். நாளைக்கு வாங்க. வரேன். நாளைக்கு வாங்க, போயிட்டு வாங்க. கௌதம்க்கு பை பை. அந்த பிள்ளைக்கு என்ன நல்லதா சொல்லி அனுப்புங்க சாமி. அந்த அம்மாவா? ஆமா ஆமா போலாம் வருவாரு. என்னது வினோத் ஐயா வந்துருவாரு? ஆமா வினோத்குமார் வந்து நாளைக்கு வந்துருவாரு. அதுக்கிட்ட போட்டு கொடுக்குறேன். ஆமா ஓனர்கிட்ட சொல்றேங்க. எப்படி பாத்துருவாரு. இருந்தாலும் நீங்க நேரா சொல்றது கரெக்டா இருக்கு, சிறப்பா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ஐயா இன்னொரு செட்டு கொடுக்குங்களா? என்னையா இன்னொரு செட்டு சாப்பாடு கொடுத்துங்களா? வேண்டாம் வேண்டாம் போதுமே, நிறைய இருக்கு. இன்னொரு செட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு வாங்க மேனேஜ்மெண்ட் இங்கே பண்ணிக்கலாம். இல்ல நாங்களும் வந்துடுறோம். வந்து ஆமா எல்லாரும் சாப்பிடலாம். என்ன இதை வச்சு எப்படி வண்டி ஓட்டுறாரு நம்ம தம்பி. இந்தாங்க சூப்பர் சூப்பர். வாங்க சாமி வாங்க வாங்க எல்லோருக்கும். ஓம் நமச்சிவாய சாப்பிடுங்க. சரி போலாம்பா. இந்தாங்க சாமி. ஓம் நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. அவள் தானே சாமி? ஒருத்தர் தானா நீங்க? வாங்க ஐயா வாங்க. ரொம்ப பதட்டமா இருக்குது. ஏன்னா ஒன்னா ரெண்டு இந்தாங்க. என்னது? இந்தாங்க ஓம் நமச்சிவாய வாழ்க. வாங்க இந்தாங்க சாமி. ஓம் நமச்சிவாய வாழ்க. இருங்க ஸ்வீட் தரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. வாங்க போலாம்ப்பா. என்ன மாறிட்டானா? கீரை சாதம், ரச குழம்பு, நல்லா மிளகு தூள் தூக்குலாம் இருக்குது. ஆமா போதுமா? ஆமா என்ன சிரிப்ப? ஸ்வீட்டை பார்த்தாலே ஒரு குஜாலம் தான். ஓம் நமச்சிவாய வாழ்க. ரொம்ப நன்றிக்கா. பிறந்த வாழ்த்துக்கள். யாருக்கு? ஸ்வீட்டு குத்துருக்கா? சரி 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 உங்களுக்கு. ஆமா நம்ம நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் ஸ்வீட் வந்தோடனே ஆளெல்லாம் மறந்துட வேண்டியதா? ரெண்டு தான் குத்தாரா? ரெண்டு தான் குத்தாரா? கேட்டுக்கு மாமா.
வேணாமா ஏன்னா என்ன மாதிரி இவ்வளவு இருக்கு. இந்த மாதிரி தானா சாப்பாடு வந்துச்சுல காலில இருந்து? ஐயோ நெய்யா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல சாப்பாடு போய் சொல்றான் நீ பாரு. எப்படி ஆளை பார்த்து குத்துட்டு போறாங்களா? ரைட் மாறிமுத்தனா இப்போ அங்கெல்லாம் வரலன்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. இல்ல சாப்பாடு எதுவுமே இல்லன்றாங்களே. இப்போ நம்ம கார்ல வந்தா எல்லாருக்குமே குத்துடலாம். உனக்கு நல்லா என்ன அது தெரிஞ்சதுதானே. சும்மா ஸ்கூட்டர்ல கூட ஒரு இப்போ டைரக்டர் சாமி இருக்காருல்ல, அவர் நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடுன்றாரு. என்ன நீங்க தான் பெட்ல தரீங்க மதிய சாப்பாடு ஃபர்ஸ்ட் சாப்பாடு. அங்க காலையில எம்பூட் சாப்பாடு தருப்போம் நீ காலில இருந்து. அப்ப அவர் என்ன மாத்தி சொல்றாரா? இல்ல அவர் என்ன வாங்காம இருக்கலாம். இல்ல டெம்போ அதெல்லாம் அமாவாசை நம்ம சாப்பாடு கொடுத்துல, ஏன்னா வீணாயிடுது எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த சாப்பாடை மறுநாள் கொடுத்தா கூட ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கொடுக்க முதல்ல சந்தேகம் எனக்கு இன்னைக்கு அம்பூட்டு சாப்பாடு எனக்கு. புரியுது. காலையில 5 பேர் இட்லி கொடுத்தாங்க. நானும் 2 பேர்ட்ட மட்டும் வாங்கினேன், 3 பேர்ட்ட வாங்கினேன். எனக்கு நம்ம போதுமான அளவு தான் சாப்பிட முடியும். எல்லாமே வாங்கி வச்சு என்ன பண்றது? டிரைவர் வந்து இறங்கல. ஓஹோ, டிரைவர் இறங்கல. அப்புறம் இந்த சாப்பாடு வேணும் கேட்டே வந்தாரு. சரி நானே சாப்பாடு கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவு சாப்பிட்டு மீதி எடுத்து ஏன்னா இல்லாத ஜீவனுக்கு போட்டுருங்க. அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுறது? இது நம்ம வச்சு 2-3 நாளா வச்சுக்க முடியும். நம்ம பசிக்கு சாப்பிட்டோமா அவ்வளவுதான். இது என்ன வேணாம் சொன்னதே ரொம்ப அதிகம். 50 ரூபாய்க்கு மேல. சரி, அப்புறம் இன்னைக்கு என்ன மகாளி அமாவாசை? ஆமா, இன்னைக்கு ரமோஸ்வரம் போட நினைச்சேன். ஏன் அப்பாவுக்கு ஒத்துப்பம் பண்ணுவோன்ட்டு. அப்பாவுக்கு நீங்க இருந்தே செய்யலாம் சாமி. சரிங்க. நம்மளால முடியலனா இங்க இருந்தே ஒரு மஞ்சள்ல வந்து பிள்ளையார பிடிச்சி வச்சு கையெடுத்து கும்பிட்டாலே போதும். சரிங்க. அப்படி உனக்கு வருமானம் இருந்தா ஆட்டோல கிளம்ப வேண்டியது தானே? ஏமா இல்ல நீ சொல்றது செஞ்சுக்கிறேன். அது போய் நான் எங்க இருந்து கும்பிடு. சரிங்க. எள்ளு இருக்குங்களா? எள்ளு எள்ளு மட்டும் வாங்கிட்டு வந்து கையில வச்சுன்னு தண்ணி ஊத்தி உங்க அப்பா பேரை சொல்லி கீழே விட்டுரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம போய் அந்த ஐயரு கிட்ட 100 ரூபாய் கொடுத்தாலும் அதான் விடுவாரு. எள்ளு அன்னைக்கு வந்து எள்ளு தண்ணி ஒண்ணு, அதாவது சத்தவங்களை நினைக்கிறது எள்ளு உண்ணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் எதுவும் இல்ல. அது எங்க இருந்தோம்னா பண்ணலாம். நம்ம போய் அங்கதான் பண்ணலாம் அவசியம் கிடையாது. நம்மளால முடியல நம்ம இருக்கிற இடத்துலயே பண்ணலாம். பத்துமாண்ணா? பத்துமா? பாய், சாப்பிடுங்க. போய் எல்லாரையும் கேட்டதா சொல்றேன். யார் யார சொல்லிட்டோம்? பர்த்டே பாய் சொல்லிடுறேன். உங்க அண்ணன் சரி, உங்க அண்ணன் லைவ் பார்த்துட்டு இருப்பாரு. உங்க அண்ணன் சொல்லிடுறேன். கௌதம் அண்ணனா? சரி சொல்லிடுறேன். ரைட் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். அவரை பார்த்தா சரி சொல்லிடுறேன். இல்ல ரேரு, அவரு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டம். சரி பார்த்தா சொல்லிடுறேன். சித்தப்ப புடிச்சு சொல்லிட்டா? சரி, சிக்கன் மாட்டுறாரு. 4 இஸ்து வந்துடுறேன். சரி. ஓஹோ, சரி. அக்காவையா? பத்துமா? அண்ணன் அண்ணன் பார்த்து தாங்க இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா நேத்து வந்தாரா? முந்தா நேத்து வந்தாருங்களா? சாப்பாடு அவர் தான் கொடுத்தாரா? சொல்லிடுறேன். நாளைக்கு வரும்போது ஜாங்கிரி ஒன்று 2 எடுத்து சொல்றேன். ஏன்னா என் பேரே 3 டைம் சொல்லிட்டேன்ல, அதனால ஒரு 4 ஜாங்கிரி எடுத்து சொல்றேன். தேடி கண்டுபிடிச்சு முதல்ல உங்களை மார்னிங் டைம் பார்க்கணுமா? ரொம்ப தேராது உயர் சண்டை போய் சொல்லிடுங்க. ஏன்னா ஃபோன் பண்ண கூட பிஸியாக இருக்கிறாரு. இல்ல பண்ணாதீங்க. உங்களோட கான்டாக்ட் வந்து நேரா வினோத்குமார் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்படி மட்டும் இருக்காதுங்க. எங்களுக்கு யாருன்னா
பார்க்க வர்றாங்களா அவங்க எல்லாருமே சரி ஐயா வரட்டா, நீ சாப்பிடு, வரமா போயிட்டு வரேன். சாப்பிடுங்கயா. சாப்பிட்றேன் பாய். பாய். வாப்பா வா எத்துல வா. மேடம் சாப்பாடு ஏங்கா குழம்புலாம் ஊற்றி எடுத்துருக்கா? சரிக்கா, ஸ்வீட்டு சாப்பிட்றியா? ஜாங்கிரி சாப்பிட்றியா? என்னக்கா இந்த மாதிரி சொல்ற? ஏன்னா இன்னைக்கு அமாவாசை பலமா இருக்கும். நான் பாத்தியா மிக்சர் கொஞ்சம் கூட சாப்பிட்டு போறான். என்ன எத்தனை முறை நான் வாங்கி வந்து கொடுத்துருப்போம் உனக்கு. புடின்னு போயிட்டு வந்த மேல கத்தனா ஆவியா? என்ன ஆவியா உனக்கு? ஆவியா? சரிவா இப்ப உன்ன என்ன பண்ண வேண்டாம்? சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுறேன்னு கேட்ட தப்பா? சாப்பிட்டியா? காலையில சாப்பிட்டியா? சரி சாப்பிட்டு பகவான சாப்பிட்டு புடுங்க மாட்டேன் சாப்பிடு. அது எதுவுமே நான் என்ன பண்ண போறேன்? டீ வாங்கினார் சொல்லட்டுமா? கொஞ்சோண்டு நீ ஒரு டம்பர் டீயா? யார் வாங்கி வந்ததா? மலையாளத்து ஆளுங்களா? ஓ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டியா மலையாளம் வரைக்கும்? சரி பாட்டி, சரி போயட்டுமா? நாளைக்கு சாப்பாடு எடுத்தா? வேற எப்படி சாப்பிடுவா? டெய்லி அவனு மலையாளத்துல வந்து தராங்க. என்னமா இது? கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கிட்டா? சரி பகடா தான் கொஞ்சம் இந்த பையனுக்கு கூட பாவம். அது புரியாடா பகடாவா? பாவம் பாட்டி, பசி தான் பாட்டி அந்த பையனுக்கு. வேணும்னே பண்றமா? என்ன பாட்டி உன்கிட்ட எம்மா பாசமா பேசுறா? உனக்கு எம்மா எத்தனை வந்து கூட எம்மா செய்யற? ஆஹா ஓ எது நல்ல பகடா போட்டு மென்னுனே பேசு. ஒண்ணு மூழ்கிட்டு பேசு. ஆஹா சரி வட்டா போயட்டுமா? சரி பாய் சொல்லு. ரைட்.